இப்படி அந்த பொண்ணு தனியா வந்திருக்கு. அவங்க வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணி தேட மாட்டாங்களா? எதுவும் பிரச்சனை வந்தா என்ன செய்ய? ஏங்க கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ராட்சசி அவ சித்திக்காரதான் ஜெயிலுக்கு போவா. இந்த பிள்ளைய எப்படிடா துரத்தி விடாமலாம் பார்த்துட்டு இருந்திருக்கா. நீ சொல்றது என்னமோ சரிதான், அவ தான் ஜெயிலுக்கு போவா. இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்களாம் உன் சித்தி கிட்ட அந்த பொண்ணு எங்க என்ன பண்ணன்னு கேட்க தானே செய்வாங்க. கேட்கட்டுமே, அவ இந்த பிள்ளைங்களை எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கா, அவ லட்சணம் வெளியே தெரியட்டும். அந்த பிள்ளைக்கு முக்கியமான ஒரு ஆள்னா அவ பக்கத்து வீட்டில் அவளை பார்த்துக்கிட்ட அந்த பாட்டி தானா. அவங்கள்ட்ட தான் ஃபோன் போட்டு இந்த மாதிரின்னு சொல்லணும். பாவம் அவங்க தான் போட்டு தேடுவாங்க. அதை அவள் பார்த்து சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டா. இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பார்த்தியா இப்படி தனியாக வந்திருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஒன்றுக்கு ரெண்டாக அந்த பிள்ளையே பேசிடக்கூடாது. பாவம் அந்த பிள்ளை நல்ல பொண்ணாக இருக்கா. அவ மேலே போய் அவ பேரோ வீண் பழியோ வந்துடக்கூடாதுல அம்புஜம். அதை நினச்சி தான் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஆனா அப்படி பேசுறவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தா இந்த ரெண்டு பிள்ளைங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடக்கூடாது. நாளைக்கு அவ சித்திக்காரியால அந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இதுக்கு இந்த பிள்ளைங்க இப்படி வந்ததே நல்லதுதான். சரி அம்புஜம், என்னமோ நீ சொல்லுற எல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சா சரிதான், அதுவே போதும். ஏங்க நாம தான் அமைச்சு கொடுக்கணும். அந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுங்கயா. சரிடி, நான் ஏற்பாடு பண்ணுறேன். வீடும் எனக்கு தெரிஞ்ச ஆள்கிட்ட சொல்லி வைக்கேன். நம்ம தெருக்குள்ளே தான் பார்க்கணும். வேற இடத்துல இருந்தால் சேஃப்டி கிடையாது. பார்த்துக்கலாம். ஆமாங்க, பஞ்சாயத்து தலைவர் இருக்கார்ல, அவருக்கு வீடு ஒன்று காலியாக தான் இருக்கு. கேட்டு பார்க்கட்டா நாளைக்கு? ஏடி, அது கொஞ்சம் பெரிய வீடெல்லாம் இருக்கும், வாடகையும் அதிகம். எப்படியும் ஒரு 5000 ரூபாய் இருக்கும். போய் கேட்போம், குறைச்சி எடுத்து பேசலாம். சரி அம்புஜம், அப்போ நீ விசாரிச்சு பாரு. சரிங்க, அப்போ நான் காலையில் லட்சுமியும் கூட்டிகிட்டு போய் கேட்டு பார்க்கேன். சரிதான், ஆட்டும்மா. நீ கேளு, முன்ன பின்ன வந்தாலும் நான் என்னென்னு பார்த்து செய்கிறேன். சரிங்க, இந்த பிள்ளையெல்லாம் அங்கே உள்ள உறங்கிட்டு நம்ம இதில் பாய் போட்டு படுத்துருவோமா? சரிடி, நீ பாயெல்லாம் விரிச்சு வை, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாரேன். இந்நேரத்தில் எங்கே வெளியில் போறீரு? அது படுமையா? வெளியில் எங்கேயும் போலத்தாயே, இந்த வாசலில் தான் போய் உட்கார போகிறேன். கொஞ்ச நேரம் ஈரி வாரேன். ஆட்டும், வேற எங்கேயும் போயிடக்கூடாது. நைட்டு போய் டீ குடிக்க போனேன், அங்கே போனேன்னு. இல்லைம்மா எங்கேயும் போகல, இந்த திண்ணையில் தான் போய் உட்கார போகிறேன். சோத்துல தண்ணி ஊற்ற மறந்துட்டோமே. சரி போய் ஊற்றிட்டு வருவோம். சே, பாவம் அக்கா, நம்ம வந்ததால இங்கேயே தூங்கிட்டாங்க. அழகா கோலம் போட்டாச்சு. இவ்வளோ நேரம் கோலம் போட்டதே மனசுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்குது. ஷப்பா, மணி என்னாச்சு? 6 ஆயிட்ட. நல்லா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போலயே. விறுவிறுன்னு போய் உலைய வைப்போம், அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். ஏய் மனுஷா, எந்திரியும், நேரம் ஆயிட்டு. துளசி மக்களே, காலையிலே எந்திரிச்சிட்டியோ? வெளியில அழகா கோலம்லாம் போட்டு வச்சிருக்கியா, தூத்து பெருக்கி? ஆமாக்கா, சரியா தூக்கமே இல்லை, காலம்பரை எந்திரிச்சிட்டேன். அப்படியா? சரியா தூங்கவே இல்லையோ? நீ எழுப்பியிருக்கலாம்ல, புது இடம்ல, அதனால இப்படிதான் இருக்கும். அக்கா, நீங்களே ரொம்ப டயர்டா தூங்கிருந்தீங்க, உங்களை நான் போய் எப்படி எழுப்புவேன்? சரிம்மா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அக்கா, சோறு பொங்கி வடிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. ஏ புள்ளோ, உன்னை யார் இதெல்லாம் இப்ப செய்ய சொன்னா? பெசாட்டி இருக்க வேண்டியதானே, நான் வந்து பாத்துக்குவேன்ல. இல்லக்கா, எனக்கு ரொம்ப போர் அடிச்சது, அதான் சரி சோறு மட்டும் பொங்கி வச்சிட்டோம்னா உங்களுக்கும் உதவியா இருக்கும்ல, அதான் சோறு வடிச்சு வச்சிட்டேன். குழம்புக்கு எனக்கு என்ன பண்ணணும், மசாலாலாம் எங்க இருக்குன்னு தெரியல, தெரிஞ்சிருந்தா அதையும் செஞ்சு வச்சிருப்பேன். துளசி இங்க வா. சொல்லுங்கக்கா. என் தங்கம். அக்கா, துளசி நான் உனக்கு சொல்லுவேன், செய்வியா? சொல்லுங்க. இனிமே அக்கா அக்கான்னு கூப்பிடாது, சரியா? அம்மான்னு கூப்பிடு. அக்கா. இல்ல சாரி அம்புஜம்மா. அம்புஜம்மா, ஏன் புள்ள அழுறா? நீயும் எனக்கு குழந்தை மாதிரி தான், சரியா? இனி அம்மாவா நினைச்சு நீ என்னனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம், எதுனாலும் சொல்லலாம், என்னனாலும் உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் பண்ணி தரேன், தயங்காம சொல்லணும், சரியா? சரி சரி புள்ளோ, அழாத. இரு, பால் எடுத்து வந்து டீ போட்டு தரேன். சரி அம்புஜம்மா. ஏ லட்சுமி, என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆயிட்டு, வேலையெல்லாம் முடிஞ்சதா இப்படி? முடிஞ்சது. வாங்க அம்புஜக்கா. துளசி வாமா. வாமா துளசி, வா, இந்த இதுல இரு. உன் தங்கச்சி எங்க? அக்கா, அவ வீட்ல தான் இருக்கா.
சரி லட்சுமி, நேரம் ஆயிட்டு போகாம கிளம்புறேன். இந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு தான் போகணும். வீடை பூட்டிட்டு எங்கேயும் போயிடக்கூடாதுல. வா, ஒரு 8 போய் கேட்டு வருவோம். இந்த கிளம்பிதாக்கா இருக்கேன், வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். அம்மாடி துளசி, ஏதாச்சும் சாப்பிட? இல்லக்கா, இருக்கட்டும், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏடே, காப்பியாவது குடிடே. இல்லக்கா, இன்னொரு டைம் வரும்போது குடிக்கிறேன். சரிம்மா, வா, அப்ப போய் ஃபர்ஸ்ட் வீடை கேட்டு வருவோம். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒரு ஆள் இருக்கதே மறந்துட்டீங்க. அவளுக்கு மட்டும் உபசரிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. என்னையே கேட்க மாட்டீங்க? வாடி மலரு. அப்படிதான் இல்ல, உனையும் கேட்பேன். காப்பி குடிக்கியாடி? இல்லை லட்சு, இருக்கட்டும், வந்து பார்ப்போம். ஆமாம் அம்புஜக்கா, நான் இப்போ தான் பார்க்க. இது என்னது பின்னல்? யாம் டீ நல்லா இல்லையா? இல்லை ரொம்ப அழகா இருக்காதான் கேட்குறேன். இந்த பிள்ளை தான். ஏம்மா, நீங்க பின்னி போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும்னு போட்டு பின்னி விட்டுருச்சு. அப்படியா? அழகா இருக்கு, இப்படியே இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் பெருசாக ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு. நல்லா இருக்கா? ஆமாக்கோ, இது நல்லா தான் இருக்கு. ஏ அம்மா, என்ன பெரிய வீடு. தலைவர் வீட்டில் இருப்பாரா என்னன்னு தெரியலையே. அவர் இருந்தாவது கொஞ்சம் பேசி எடுத்து வைக்கலாம். ஆமா அம்புஜக்கோ, அவர் பொண்டாட்டிக்கிட்ட பேசவே முடியாது. காசும் குறைக்காது. ஒரே துட்டுன்னு துட்டுலேயே தான் இருக்கும். ஆமா லட்சுமி, சரி கேட்டு பார்ப்போம். கீதா கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டோம்க்கா. அதுக்கு தெரிஞ்சா ஆட போகுது. ஏடி, கும்பல போன என்ன நினைப்பாவோ? அதுக்கு தான் நான் ஒன்றும் சொல்லலை. பேய் சொல்லிக்கலாம். ஆமா, இதே நம்ம 4 பேர் இருக்கோம். 3 பேராகவும் போகக்கூடாதுல.